Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் தேவரீர் பரிசுத்தர். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. நாங்களோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவோம். மகா பரிசுத்தமும் இறக்கும் நேர்ந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செலுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே படைத்திருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் தயவாய் எங்களுடைய துதி பலிகளை எல்லாம், ஆராதனை எல்லாம், நன்றி பலிகளை எல்லாம் ஆண்டவரே தயவாய் நீர் ஏறெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் நாமத்தால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, எங்கள் சபை மக்கள் யாவரும் அதிசீக்கிரமாய் வருவதற்குரிய எல்லா சூழ்நிலை அமைத்து தருவீராக. புதிய ஆத்மாக்களோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபைகளை தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ள வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஆண்டவரே முழு ஆராதனையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஆராய்ந்த ஒவ்வொரு அம்சங்களையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவர் வார்த்தையினாலே ஆண்டவர் திடப்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே எங்களுடைய செவிகளை ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரே அப்பா நீர் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபைகளை தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா தாழ்த்தி உமது கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். சங்கீதத்துக்கு நேரம் கடந்து செல்வோம். 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அனைவரும் சேர்ந்து படிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we thank you Lord Jesus, we thank you Heavenly Father God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Oh, let's all praise the Lord, let's praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we praise you Jesus, we praise you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we thank you Jesus. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art.
பாடி துதிப்பார். சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, என் மீட்பரின் என் மீட்பரே எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். Hallelujah. Oh, we thank you, Lord. We thank you, Jesus. Hallelujah. Let's all clap our hands and welcome the Holy Spirit. Hallelujah. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா. Hallelujah. Hallelujah. இம்மட்டும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா. Hallelujah. Heavenly Father God. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you, Heavenly Father God. There is no one else like you, Lord Jesus. Jehovah Jireh, we praise you. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எல் ஷடாய், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ யெகோவா தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. We praise you, Heavenly Father God. Oh, we praise you, we praise you, we praise you, Lord Jesus. Hallelujah. 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 எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம் பெரிய தேவனை, வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? Oh, we thank you, Jesus. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோமா, கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹalleluya. அவர் செங்கடலை பிளந்து அவருடைய ஜனங்களை நடத்தி சென்ற ஆண்டவராய் இருக்கிறார் அல்லவா. அவர் நல்லவர், சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் என்றும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். Oh, we thank you, Jesus. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுவோமா. ஹalleluya. Oh yes Lord. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Oh hallelujah. தூதர்கள் உண்ணும் உணவால் அவர் ஜனங்களை போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார்.
அவரை போல் யாருண்டு அவருடைய ஜனங்களை நேசித்திட. ஹalleluya. அவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார் அல்லவா. Oh, we thank you Lord Jesus. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹalleluya. அவர் கண்மலையை பிளந்து அவருடைய ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஓ, நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அது மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அல்லவா. அவர் நாமம் அதிசயமாய் இருக்கிறது. ஓ, அவர் இன்றும் அற்புதம் செய்யும் தேவனாய் இருக்கிறார். ஓ, we praise you Lord Jesus. விசுவாசத்தோடு பாடுவோமா? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். சொல்லுவோமா? உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோமா வாய்களை திறந்து? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சபை மக்கள் சொல்றீங்களா? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அவரை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya ஹalleluya. நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவரே அப்பா, சூழ்நிலையின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அற்புதங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. You are a miracle working God, heavenly Father. Oh, you are a miracle working God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. என்றும் அரசாளும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என்றும் அரசாளும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, King of Kings, we praise you. Oh, Lord of Lords, we praise you, heavenly Father God. Hallelujah hallelujah. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். Let's praise the Lord, let's praise the Lord. Hallelujah hallelujah. Oh, we praise you, heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We exalt your holy name, heavenly Father God. Hallelujah hallelujah hallelujah. Oh, hallelujah hallelujah. Oh, we praise you, we praise you, we praise you, heavenly Father God. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah hallelujah. ஆண்டவரே உமக்கு நிகராய் ஆண்டவரே யாரும் இல்லை அப்பா. Hallelujah. There is no one else like you, heavenly Father God. Hallelujah. அவர் என்றென்றும் அரசாளும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். Hallelujah hallelujah. உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி அவரை ஆராதிப்போமா? ஆமென். தேவனே அழகே நீ, உமக்கு நிகராய் யாரும் இல்லை. உமது இரத்தத்தின் வல்லமை, உந்தன் சிலுவை என் மேன்மையே. கட்டுகள் உடைந்தது, விடுதலை. சொல்லுமா, என்னை ரட்சித்தீர், என்னை ரட்சித்தீர், தூக்கி எடுத்தீர். கட்டுகள் உடைந்தது, விடுதலை. உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை என் இயேசுவே. உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை என் இயேசுவே. Hallelujah. Oh, we praise you, Lord. தேவனே அழகே நீ, உமக்கு நிகராய் சொல்லுவோமா யாரும் இல்லை. உமது இரத்தத்தின், உமது இரத்தத்தின். உற்சாகத்தோடு பாடுவோமா, கரங்களை தட்டாமே. ஓ, we praise you Lord. உந்தன் சிலுவை என் மேன்மை ஆண்டவரே, என் மேன்மையே. என்னை ரட்சித்தீர்,
என் இயேசுவே. உற்சாகத்தோடு சொல்லுவோமா, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. என்றும் அரசாளுவே என் இயேசு ராஜாவே. சொல்லுவோமா, ஹல்லேலூயா. என்றும் அரசாளுவே என் இயேசு ராஜாவே. என்றும் அரசாளுவே என் இயேசு ராஜாவே. என்றும் அரசாளுவே என் இயேசு ராஜாவே. என்னை ரட்சித்தே தூக்கி எடுத்தே, கட்டுகள் உடைந்தது விடுதலை. என்னை ரட்சித்தே தூக்கி எடுத்தே, கட்டுகள் உடைந்தது விடுதலை. உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, ஆமென். உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. We give you glory, glory. We give you glory, glory. We give you glory, glory. Jesus. We give you glory, hallelujah. Glory. Yes, Lord. We give you glory, we Heavenly give Father. You glory, oh, glory. We give you glory, glory. Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. சபை மக்கள் மாத்திரம் சொல்றீங்களா, உமக்கே மகிமை மகிமை. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கே மகிமை, ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட். உமக்கே மகிமை மகிமை, என் இயேசுவே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. Oh, we praise you, Heavenly Father God. உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போமா. Oh, we praise you, Heavenly Father God. Oh, hallelujah, 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 hallelujah. அவருடைய நாமங்களை சொல்லி, அவருடைய நாமங்களை சொல்லி அவரை ஆராதிப்போம். Hallelujah. Oh, we praise you, Lord. El Shaddai, ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அடோனாய் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ யூத ராஜசிங்கமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. எங்களை போஷிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ரூவா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ சேரக்கூடாத வழியில் ஆண்டவரே வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we praise you, Heavenly Father. We praise you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். Hallelujah, hallelujah. All heavens declare the glory of the Lord. Amen. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலை பாடுவோமா. Hallelujah. Oh, we praise you, Lord Jesus. Heavenly Father God, we thank you, Lord. Amen. Hallelujah. Oh, yes, Jesus. Oh, we thank you, Heavenly Father. Amen.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? Hallelujah. Oh, we thank you, Jesus. All heavens declare. All heavens declares the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? All heavens declare. All heavens declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever you will be. Forever you will be. The Lamb upon the throne. The Lamb upon the throne. I gladly bow my knee. I bow my knee and worship you alone. And worship you alone. Forever you will be. Forever you will be. The Lamb upon the throne. The Lamb upon the throne. I gladly bow my knee. I bow my knee and worship you alone. And worship you alone. Oh, yes, Lord. Yes, Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, I will proclaim the glory of the risen Lord. Oh, we thank you, Jesus. Hallelujah. எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடனே ஆண்டவரே கிட்டி சேர்க்க ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த கிரயம் பெரியது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. Oh, we thank you, Jesus. I will proclaim the glory of the risen Lord, who once was Hallelujah. To reconcile man to God. I will proclaim. I will proclaim the glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever you will be. Forever you will be. Yes, Lord. The Lamb upon the throne. The Lamb upon the throne. I gladly bow my knee. I
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? வீச்சாலும் ராஜனே, வீச்சாலும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை. Oh, we thank you Jesus. Hallelujah. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. அவர் நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. He dwells in our praises. Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Lord. அவர் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Oh, let's exalt the Lord together. Hallelujah. அவரை உயர்த்துவோம், உயர்த்துவோம். Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Lord. Heavenly Father, we exalt your holy name. Heavenly Father, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we praise you Heavenly Father God. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. வாக்கு மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we thank you Jesus. We thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we thank you Lord Jesus. We thank you Heavenly Father God. Oh, நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ஓ மகா உன்னத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். பராக்கிரமம் உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. Oh, we thank you Jesus. Hallelujah. Oh, we thank you Lord. நீர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Lord. Hallelujah. Oh, we praise you Heavenly Father. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அற்புதங்கள் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே அப்பா. உம்மை போல் யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா. எங்களை அரவணைக்க, எங்களை நேசிக்க ஆண்டவரே அப்பா. There is no one else like you Heavenly Father God. Oh, we thank you Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you Heavenly Father. Oh, we thank you Jesus. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. கரங்களை உயர்த்தி பாடுவோம். Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். சொல்லுமா உள்ளத்தின் அற்புதங்கள் ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. Oh yes Heavenly Father God. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா.
we thank you, Heavenly Father. யாரும் இல்லை, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல் யாரும் இல்லை ஆண்டவரே. Oh yes Jesus. உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அற்புதங்கள் செய்பவர். ஹalleluya. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஓ நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அற்புதங்கள் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லையப்பா எங்கள் வாழ்க்கையில, உம்மை போல் யாரும் இல்லை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில. அனுதினமும் எங்களை போஷிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணியை போல் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, மகனே மகளே என்று அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கோ இருந்த எங்களை ஆண்டவரே குட்டி சேர்த்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. மீதியுமுள்ள நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆண்டவருக்கு கொண்டு வருகிற நேரம், டைம் ஃபார் ஆஃபரிங். உங்களோட காணிக்கைகளை மற்றும் தசம் பாகங்களை நீங்கள் எடுத்து கையிலங்களில் வைத்து கொள்ளலாம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் இருக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் இன்னுமாக ஊழியத்துக்காக உங்களோட பிள்ளைகள் செலுத்துகிற எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே உங்களோட பிள்ளைகளோட கரங்களை செழிப்பாக்குங்க. குறையில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த குடும்பத்திலும் ஆண்டவரே தேவையில்லாத எந்த செலவீனங்களும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. சுகவீனங்கள் பலவீனங்கள் எதுவும் இல்லாமல் தேவையற்ற எல்லா செலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் மக்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு கொண்டு வந்தவர்கள் கொடுத்தவர்கள் ஒருபோதும் குறைபட்டு போனதில்லை ராஜா. எல்லா குடும்பங்களிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மையும் நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை ஓரோ குடும்பங்களுக்கும் நீ தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே அடிமை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மாதம் எப்படி துவங்குகிறோமோ அதே போல ஓரொரு மாதமும் முடிக்கத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு கொண்டு வரலாம். நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சேர்ந்தது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். உண்மைதானே, 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 உண்மைதானே. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. எனக்காய் சிலுவையில் மரித்தது உண்மை, கல்லாலி சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்த
ரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை, எனக்காய் சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலே சாத்தானை மிதித்தது உண்மை, ரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே, 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 உண்மைதானே. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சேர்ந்தது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். உண்மைதானே, 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 உண்மைதானே. Mr. Kumar, come to the stage. எல்லாரும் எழுப்பி நின்று நல்லா கிளாப் கொடுக்கலாமா? Good to give a respect to the servant of God. Actually, he is not our guest, he is part of our family. Now, Pastor Amos will share the word of God. நல்ல கை தட்டி அவரை அன்போடு அழைப்போம். God sent his son, they called him Jesus, he came to die, heal and forgive, he lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. How sweet to hold a newborn baby and feel the pride and the joy that he gives. But greater still, the calm assurance the child can face uncertain days because he lives. Come on, because he lives, I can face tomorrow. Because Jesus lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. And life is worth the living just because he lives. And then one day I'll cross the river, I'll fight life's final war with pain. And then as death gives way to victory, I'll see the lights of glory and know he lives. Come on, because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and life is worth the living just because he, once again, because he lives, all of us. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future.
is worth living just because He lives. And life is worth living just because He lives. Yeah, hallelujah. Thank you. I'm so thrilled to be here this morning. இந்த காலை வேளையிலே இங்கே இருக்கிறதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். Whenever I come to South India, especially Tamil Nadu, நான் எப்பெல்லாம் சவுத் இந்தியா வரேனோ தமிழ்நாட்டுக்கு வரேனோ one of the things that comes to my heart when I see people is that they are very prayerful people here. இங்கு உள்ள ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது என் இதயத்தில் வருவது இங்கு எல்லோரும் மிகவும் ஜெப வீரர்களாய் இருக்கிறார்கள். People pray with great pathos when they are here. ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமையோடு ஜெபிக்கிறார்கள். In this church and in other churches also, I've seen people praying on their knees. இந்த சர்ச்சிலும் சரி வெளியே வேறு சர்ச் சபைகளிலும் சரி முழங்கால் போட்டு ஜெபிக்கும் வீரர்களாய் இருக்கிறார்கள். That is the reason for revival here in South India. ஒரு ரிவைவலின் காரணமாய் இருக்கிறது. And I come here, I get very encouraged. நான் இங்கு வரும்பொழுதெல்லாம் மிகவும் உற்சாகம் அடைகிறேன். I want to thank our dear pastor and Amma for having us here as a family. இப்பொழுதும் பாஸ்டர் மற்றும் அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். We love to be here with you. It gives us great encouragement and joy to be here. இங்கே இருப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். And before we look into the scripture, I would like to say this. தேவ வசனத்திற்கு நேராய் செல்வதற்கு முன்பாக, Though we come from North India and there are many things that divide us. நாங்கள் நார்த் இந்தியாவில் வந்திருக்கிறோம். நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. The languages divide us. மொழியானது நம்மளை பிரிக்கிறது. Our culture divides us. அங்குள்ள கலாச்சாரங்கள் ட்ரெடிஷன் நம்மளை பிரிக்கிறது. The way we eat food divides us. நாம் சாப்பிடும் சாப்பாடு நம்மளை பிரிக்கிறது. Many things divide us. மிக நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்மளை But one thing பிரிப்பதற்கு. that unites us is the blood of Jesus ஆனால் Christ. நாம் எல்லாரையும் சேர்ப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்கிறது. The blood of Jesus Christ unites us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை சேர்க்கிறது. Whichever part of India you are from, இந்தியாவில் எந்த இடத்தில் இருந்து whichever இருந்தாலும், part of the world you are from, உலகத்தில் எந்த இடத்தில் இருந்து இருந்தாலும், one thing is there, that if you believe in the Lord, we are all children of the living God. நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று விசுவாசித்தீர்கள் என்றால், And the Bible tells us that all those who believed in the Lord, He gave them the authority to become the children of God. யாரெல்லாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். When we go to heaven, there will be one language. நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது ஒரே மொழிதான் இருக்கும். That language would be worshiping God. அது கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை துதியா இருக்கும். We will not need words to express ourselves. அங்கே வார்த்தைகள் தேவையில்லை. When we look at each other, we'll know what we want to say. நாம் முகமாய் பார்க்கும் பொழுது என்ன கூற வேண்டும் என்று நாம் Because we அறிந்திருப்போம். will all have seen the face of God. ஏன்னா நாம் எல்லோரும் ஆண்டவருடைய முகத்தை We will be பார்த்திருப்போம். all together with God. நாம் எல்லோரும் அவரோடு சேர்ந்து இருப்போம். And that is the journey we are doing. அதுதான் நாம் செல்லும் பாதையா But while இருக்கிறது. we are doing this journey, we are on this planet Earth. அந்த பாதையில் நாம் செல்லும்போது நாம் பூமியில் இருக்கிறோம். And then there are many things that we have to achieve on this நிறைய planet. காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. And today, as we look at this particular word here, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, this is from the first Chronicles chapter 17. 1 நாளாகமம் 17வது அதிகாரம். This is a story. Let me give you a background of it. So, here's the thing. There's been a story of David throughout the Old Testament. இந்த தாவீதின் உடைய ஒரு கதையா இருக்கிறது. One of the persons that you will see in the entire history, even in secular history, whose life has been spoken about is David. இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரியை நீங்க பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, தேசத்தின் காரியமா இருந்தாலும் சரி, பிரபலமாக பேசப்பட்டு இருக்கும் ஒரு நபர் என்றால் அது தாவீது தான். There is no other person even in secular history whose life has been explained so much in any history book. உலக பிரகாரமான ஒரு ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டாலும் தாவீதின் வாழ்க்கையை எடுத்து கூறியிருப்பது போல் வேற யாருக்கும் சொல்லவில்லை. And David is that person. தாவீது தான் அந்த நபராக இருக்கிறார். And what we see here is when you look at the story of Christmas, for example.
கிறிஸ்மஸ் உடைய கதையை நாம் பார்க்கும் பொழுது if you will look at the story of Christmas, you will always see David in the story. கிறிஸ்மஸ் எங்கே ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது நாம் தாவீதை தான் எப்பொழுதும் பார்க்கிறோம். We will see in the story of Christmas that it is in the city of David that Jesus was born. நாம் கிறிஸ்மஸை பார்க்கும் பொழுது தாவீதினுடைய ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று இருக்கிறது. And he is called the son of David. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். He sits on the throne of David. தாவீதினுடைய சிங்காசனத்தில் இருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். You cannot remove David from the story of Christmas. கிறிஸ்மஸ் என்ற கதையிலிருந்து தாவீதை நாம் பிரித்து எடுக்க முடியாது. And how many years later did Jesus come? எத்தனை வருடங்களுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்? Jesus came 1000 years later. 1000 ஆண்டுகளுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வந்தார். Between David and Jesus there were many kings. தாவீது ராஜாக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவிலே நிறைய ராஜாக்கள் இருந்தார்கள். But he is not called anybody else's son. He is called the son of David. ஆனால் வேறு யாருக்கும் அவர் குமாரன் என்று அழைக்கப்படவில்லை, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். So David is one person who is very important in world history. உலகத்தின் ஹிஸ்டரியை பார்க்கும்போது தாவீது மிகவும் ஒரு பிரபலமான ஒரு மனிதனாக இருக்கிறார். And in that context I would like to take you to this particular chapter. அந்த ஒரு நோக்கத்திலே இந்த அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். And the Bible tells us this, that after David was settled, first words I'm reading, after David was settled in his palace, he said to Nathan the prophet, "Here I am living in the house of cedar, while the ark of the covenant of the Lord is under a tent." Nathan replied to David, "Whatever you have in your mind, do it, for God is with you." 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின்களின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். So we are going to talk about three things: the plan of David, the promise to David, and the prayer of David. நாம் இதில் 3 விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவது தாவீதினுடைய பிளான், அவர் என்ன செய்ய நினைத்தார் என்பது. இரண்டாவது தாவீதிற்கு நேராய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். மூன்றாவது அவருடைய ஜெபம், தாவீதினுடைய ஜெபமா இருக்கிறது. Okay. So the plan of David, the promise to David, and the prayer of David. தாவீது என்ன செய்ய நினைத்தார் என்பது, தாவீதிற்கு நேராய் வந்த வாக்குத்தத்தம், தாவீதினுடைய ஜெபம். So Bible says that when David was settled in his place, தாவீது அவருடைய இடத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, what that means is the Lord had given David peace from his enemies. என்ன அர்த்தம் என்றால், தாவீதிற்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருந்தார். What that tells us, that if we need to have peace from our enemies, it has to be God who gives us peace from our enemies. நம்முடைய எதிரிகளிடத்திலிருந்து சமாதானம் நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவர் தான் நமக்கு அதை தர முடியும். Many a times we have enemies outside, we have enemy neighbors, we have enemies inside the home also. நமக்கு நிறைய நேரம் எதிரிகள் நம்ம வெளியே இருக்கிறார்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். And our life sometimes is a life of struggle. சில நேரம் நம்முடைய வாழ்க்கை பயங்கர ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. But here is one thing that we can learn from this scripture. ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் படிக்க முடிந்த ஒரு காரியம், it's our God who can give us peace from our enemies. ஆண்டவரால் மாத்திரம் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். There are times when we are our own enemies. சில நேரம் நமக்கு எதிரியாய் இருக்கிறோம். Nobody else is our enemy, we are our own enemy. வேறு யாரும் இல்லை, நம்மளே நமக்கு எதிரியாய் இருக்கிறோம். What do you do in that circumstance? அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்றீர்கள்? That time we have to go to the Lord. அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். And do what David did, which is going to be my third point. அப்பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதுதான் என்னுடைய 3வது பாயிண்டா இருக்கிறது. But here's the thing, when David sat in his grand palace, he looked at the tent outside and he said, I need to build a house for the Lord. தாவீது அவருடைய சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவர் ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி கூறுகிறார், நான் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை, ஒரு வீடை நான் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். In those days the kings used to build house or temples for their gods. அந்த காலத்திலே ராஜாக்கள் அவருடைய தேவர்களுக்காக ஒரு வீடு அல்லது ஒரு கோட்டையை கட்டுவார்கள். The reason for that is they used to tell their God that I am going to build a house for you, you build a house for me. ஏனென்றால் அவர்கள் கூறுகிற காரியம், நான் உனக்காக ஒரு வீடை கட்டுகிறேன், நீ எனக்காக ஒரு வீடை கட்டு. It is said that the Pharaoh built a temple for his own God as well.
வேதாகமம் சொல்கிறது பார்வோன் ராஜா அவருடைய தேவனுக்கும் ஒரு வீடை கட்டினார் என்று. So it was customary for the king to build a house for God. அது ராஜா அப்படி செய்வது ஒரு கலாச்சாரமாய் இருந்தது. I'm not saying that that was the intention of David. அதுதான் தாவீதுடைய ஒரு நோக்கம் என்று அல்ல. But it was customary in those times. ஆனால் அதுதான் ஒரு கலாச்சாரமாய் இருந்தது. And so David planned this and the plan seemed to be great. அப்பொழுதுதான் தாவீது சரி நாம் இதை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார். அப்பொழுது அதை பார்க்கும்போது அது பயங்கரமாக இருந்தது. Now he tells this plan to his pastor. அப்பொழுது அவர் போய் அவருடைய பாஸ்டரின் இடத்தில் கூறுகிறார். His name was Pastor Nathan. அவருடைய பாஸ்டரின் பேர் பாஸ்டர் நேத்தன். He was a prophet. I am saying pastor, but he was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். And then he says that I'm sitting in this great palace and there is the tent of the Lord. I would like to build an house for God. நத்தானியேலை நோக்கி அவர் கூறுகிறார், நான் இங்கே இந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கிறது, நான் அதுக்காக ஒரு வீடு கட்ட விரும்புகிறேன் என்று கூறுகிறார். And like any other pastor, Nathan says, wow, that's a great idea. There are no two ways about it. Go ahead, David, and build this temple. அப்பொழுது நாத்தான் கூறுகிறார், இது மிகவும் நல்ல ஒரு பிளானா இருக்கிறது, நீ முன்னேறி செல் என்று சொல்கிறார். Yeah, that's a great idea, right? அது ஒரு நல்ல பிளானா. David has the money, David has the will to do it, David has a great intention. There is a prophet who is saying, you go ahead, do it, you are doing it for the true God. நாத்தான் சொல்கிறார், ஒண்ணுமில்லை, நீ முன்னேறி செல், தாவீதின் இடத்தில் காசு பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அவருக்கு கிடைத்த வாய்ப்பாக இருக்கிறது. So David had a great plan. தாவீதின் இடத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முடிவு இருந்தது. He wanted to build a house for the Lord. ஆண்டவருக்கு ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று. But in the night, ஆனால் அந்த ராத்திரி God knocks at the door of Nathan. நாத்தானுடைய கதவை ஆண்டவர் தட்டுகிறார். And he tells Nathan this. நாத்தான் இந்த இடத்தில் கூறுகிறார், go and tell my servant. தாவீதின் இடத்தில் போய் கூறு, you are not the one to build me a house to dwell in. எனக்கு ஒரு வீடை கட்டுவது உன்னுடைய வேலை அல்ல. What do we see here? இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? What is going on? இங்க என்ன நடக்கிறது? He had a great intention. ஒரு நல்ல ஒரு தீர்மானம் இருந்தது. A great plan. ஒரு நல்ல ஒரு முடிவு. The prophet also seconded his motion. He says, the prophet says, go ahead, do it. தீர்க்கதரிசி அதை செய் என்று கூறிவிட்டார். God says, you are not going to do it. ஆனால் ஆண்டவரோ இல்லை என்று கூறுகிறார். People of God, let us learn one thing. தேவனுடைய Even though we are doing something good, we are having great intentions, and even though we are being told by people that those things are great, never do anything until you ask God himself. தேவனுடைய ஜனமே, நாம் மிகவும் முக்கியமாய் நாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், என்னதான் வசதி இருந்தாலும், என்னதான் நம்மிடத்தில் எல்லோரும் செய் என்று கூறினாலும், ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்றால் நாம் அதை செய்யக்கூடாது. This thing seems to be so right. இது ஒரு சரியான ஒரு காரியமாய் படுகிறது. And he is proposing a right thing. ஒரு சரியான ஒரு காரியத்தை அவர் கூறுகிறார். But God is rejecting it. ஆனால் ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். So what is the thing to be learned here? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? The thing to be learned here is, though it seems right, you have to go ask God. அது சரியான ஒரு காரியமாய் இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் போய் கேட்க வேண்டும். Now here is the thing, the verse says, your thoughts are not my thoughts. வசனம் கூறுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. My thoughts are higher than your thoughts. என் நினைவுகள் உன் நினைவுகளை காட்டிலும் மேலானதா இருக்கிறது. And now the Lord is going to tell David what his higher thoughts are. அப்பொழுதுதான் ஆண்டவர் இப்பொழுது தாவீதின் இடத்தில் அவருடைய நினைவுகள் என்ன என்று கூற இருக்கிறார். And my second point is the promise to David. அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம், தாவீதிற்கு நேராய் கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. And we read that in verse 7. Now then tell my servant David, this is what the Lord Almighty says. 7வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. Lord says that I took you from the pasture, from tending the flock, and appointed you ruler over my people Israel. ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், நான் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை தேசத்திற்கு அதிபதியாய் வைத்து ராஜாவாய் வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். The Lord is giving him a reminder. ஆண்டவர் அவனுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கிறார். First the Lord is rejecting his offer.
முதலாவது ஆண்டவர் இல்லை என்று கூறி அவன் கூறியதற்கு இல்லை என்று And then the சொல்லிட்டார். Lord is giving him a reminder. ஒரு 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 ரிமைண்டர் அவர் தாவீதிற்கு நேராக வருகிறது. The Lord is saying that you remember, David, from where you came, from where I got you. தாவீது எங்கிருந்து வந்தான் என்பதை அவர் ஆண்டவர் தாவீதிற்கு நினைவு கூட்டுகிறார். And we think this is so surprising. David is doing something good, and look at the way the Lord is speaking to him. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. தாவீது நல்லது செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார், ஆனால் ஆண்டவர் இல்லை என்று கூறுகிறார். What do we learn from this? இதிலிருந்து நாம் படிப்பது என்ன? What we learn from this is the Lord's ways are higher, and he wants us to learn that we need to go according to his plan, and he will never go according to our plan. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் நம்மளுடைய வழி அல்ல, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று கேட்டுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். நாம் அவருடைய சித்தத்தை கேட்க வேண்டும். அவர் நம் வழியில் வரமாட்டார். If you go to verse 5, this is what the Lord says. ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் I கூறுவது, have never dwelt in the house from the day I brought Israel up out of Egypt to this day. ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். The Bible says the Lord is telling David that I am a God who moves. வேதாகம் கூறுகிறது, தாவீதை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார், நான் ஒரே இடத்தில் இருப்பது இல்லை என்று. People understand this. There is no God in the world who can say I am a God who moves. There is only one God who says I am a God who moves. நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வேறு எந்த தேவனும் இல்லை நான் அசைவாடுகிறேன் என்று கூறுவதற்கு. And the best part is he is a God who moved with his people. அவருடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து அசைவாடின ஆண்டவராய் இருக்கிறார். It is not that the Lord is at some place and his people were moving. அது ஆண்டவர் ஒரு இடத்தில் இருந்தார், அவருடைய ஜனங்கள் போய்க்கொண்டிருந்தார்கள் என்று அல்ல. There was a point of time where the Lord was very upset with his people Israel. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பயங்கர ஒரு சோகத்தை கொண்டிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. மேலே. And he says I will send an angel along with you, I will not come with you. அப்பொழுது அவர் கூறுகிறார், நான் ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன், ஆனால் நான் வர மாட்டேன் என்று. And this is what Moses says to the Lord. அப்பொழுது மோசே கூறின ஒரு காரியம், Moses says, Lord, if you do not want to go with us, what will distinguish us from other people? அப்பொழுது மோசே கூறுகிறார், ஆண்டவரே எங்களோடு நீர் வரவில்லை என்றால் வேறு ஜனங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கூறுகிறார். The one thing that distinguishes his people from other people is our God moves with us. வேறு ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடனே அசைவாடும் தேவனாய் இருக்கிறார். And the thousands of years later when God became man and came to this earth, he was named Emmanuel. 1000 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபொழுது அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். And that means God with us. அதுக்கு என்ன பொருள் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். We have a God who dwells with us. அவர் நம்மோடு அசைவாடும் நம்மோடு இருக்கும் தேவனாய் இருக்கிறார். To David he is saying I am a God who has moved with my people. அவர் கூறுகிறார், நான் என் ஜனங்களோடு அசைவாடும் தேவனாய் இருக்கிறேன். He is saying to David, if my people are living in a tent, I will not live in a temple. அப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார், என் ஜனங்கள் கூடாரத்தில் இருந்தார்கள் என்றால் நான் ஒரு கோபுரத்தில் இருக்க மாட்டேன். If my people are living in a tent, I will live in a tent. என் ஜனங்கள் ஒரு கூடாரத்தில் இருந்தார்கள் என்றால் நானும் ஒரு கூடாரத்தில் தான் இருப்பேன். If my people are moving from one place to another place, I will move with them. என் ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போனார்கள் என்றால் நானும் போவேன். If my people are poor, I am going to be poor with them. என் ஜனங்கள் தரித்திரர்களாய் இருந்தால் நானும் அவர்களோடு தரித்திரனாய் இருப்பேன். 2000 years ago Jesus came and he came into a manger. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்தார். Even that time he did not come in a palace. அப்பொழுதும் அவர் ஒரு அரண்மனையில் வரவில்லை. That is the gospel. அதுதான் காஸ்பலா இருக்கிறது. God moving with his people. ஆண்டவர் அவருடைய ஜனங்களோடு அசைவாடுகிறார். God loving his people. அவர் ஜனங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். And our God does not love us from heaven. பரலோகத்திலிருந்து நம்மளை நேசிப்பதல்ல. God loves us staying with us. அவர் நம்மோடு இருந்து நம்மளை அன்பு கூறும் தேவனாய் இருக்கிறார். When the people were there in the desert and had no food for 3 days, even Jesus did not have food for 3 days. 3 நாட்கள் பாலைவனத்தில் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆகாரம் இல்லை. But he was not worried about his own food. அவருடைய உணவை குறித்து அவர் கவலைப்படவில்லை. He did not say I'm preaching for 3 days, where is food? நான் 3 நாட்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சாப்பாடு எங்கே என்று கேட்கவில்லை. He says these people have not eaten, how can we feed them? அவர் கூறுகிறார், இந்த ஜனங்கள்
உணவெடுக்கவில்லை, அவர்களுக்கு நாம் எப்படி உணவு That is கொடுக்க who our முடியும்? God is. அதுதான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். The God who created heavens and the earth. அண்ட சராசரங்களை படைத்ததன் ஆண்டவர். The God who is holding the solar system and the universe in his hands. உலகத்தை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிற ஆண்டவர். The God who commands the entire universe to work according to his plan. உலகத்தில் இருப்பது எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுபவர். The God who holds this universe in his hands. இந்த உலகத்தை அவருடைய கரங்களில் பிடித்து வைத்திருக்கிற ஆண்டவர். That God is breaking the bread with his own hands and feeding his people. அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய கையினாலே உணவளிக்கிறார். That is the plan of God. அதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. That is the promise of God. அதுதான் அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. And he is promising David. தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். He says, David, you are not going to build a house for me. தாவீதே, நீ எனக்கு ஒரு வீடு கட்டப் போவதில்லை. But then he promises him something. அப்பொழுது ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. I will build a house for you. நான் உனக்காக ஒரு வீடை கட்டுவேன். I will build a house for you. நான் உனக்காக ஒரு வீடை கட்டுவேன். Are you reminded of something? ஏதாவது ஒன்று உனக்கு நினைவுக்கு வருகிறதா? In John chapter 14. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் that same God walked on this earth. அதே ஆண்டவர் இந்த பூமியில் நடந்து சென்றார். And he said to his disciples, அவருடைய சீஷர்களை நோக்கி கூறினார், do not let your hearts be troubled. Do not let your hearts be troubled. உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பதாக. Trust in me, trust in my Father. என் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். In my Father's house. அவர் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் there are many rooms. நிறைய அறைகள் இருக்கிறது. I will go. நான் அங்கே போவேன். And prepare a house for you. உங்களுக்காக ஒரு வீடை நான் தயார் செய்வேன். The promise to David. தாவீதுக்கு வந்த வாக்குத்தத்தம். The promise to us. நமக்கு வந்த வாக்குத்தத்தம். When he promised to David, he spoke through Nathan. தாவீதுக்கு கூறின பொழுது நாத்தான் மூலமாக அவர் கூறினார். When he promised us, நமக்கு வாக்குத்தத்தம் வரும்பொழுது he spoke directly to us. அவரே நமக்கு நேராக பேசினார். God came down from heaven to speak to us. நம்மிடத்தில் அதை கூறுவதற்காக அவர் மேலிருந்து கீழே வந்தார். Our house is in heaven. நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. The greatest engineer of all times is building a house for us. இந்த உலகத்தில் மகா பெரிய இன்ஜினியர் நமக்காக ஒரு வீடை கட்டிக் கொண்டிருக்கிறார். The greatest architect is building a house for us. இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆர்க்கிடெக்ட் நமக்காக ஒரு வீடை கட்டிக் கொண்டிருக்கிறார். But when I will be in heaven, I don't care for what kind of architecture is there, because I will have seen the face of God. ஆனா அங்க என்ன இருக்கும், அது இந்த வீடு எப்படி இருக்கும் என்று எனக்கு கவலை இல்லை, ஏனால் நான் தேவனுடைய முகத்தை பார்த்திருப்பேன். That is the promise of God. அதுதான் நமக்கு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. And the third point, மூணாவது குறிப்பு, the prayer of David. தாவீதினுடைய ஜெபம். The prayer of David. தாவீதினுடைய ஜெபம். The Bible says in verse 16. 16வது வசனம் கூறுகிறது, Then King David went in and sat before the Lord, and he said, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். The Bible says David went in and sat before the Lord. தாவீது அவருடைய வீட்டுக்குள்ளாக சென்ற ஆண்டவருக்கு முன்பாக அவர் இருந்தார் என்று கூறுகிறது. I'm going to do and show you what exactly happened. தாவீது என்ன செய்தார் என்பதை நான் காண்பிக்கிறேன். David is a king. David is a king. தாவீது ஒரு ராஜா. He has a throne. அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. The crown that he has is of gold, which is 34 kilos. 34 கிலோவாக இருந்தது அவருடைய தலையில் வைத்திருந்த கிரீடம். That is the kind of crown he is wearing. அதுதான் அவருடைய அந்த கிரீடமா இருந்தது. He is adorned with the best of clothes. அவர் போட்டிருந்த ஆடைகள் ஒரு ராஜாவினுடைய ஆடைகள். When David stands, everybody stands. தாவீது எழுந்து நின்றால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். When David sits on the throne, and that is the time they look whether the king is sitting, then they will sit. தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த பின்புதான் அவர்கள் பார்ப்பார்கள். அதுக்கு If the people are talking and he raises his hand, there is pin of silence. ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கையை உயர்த்தினார் என்றால் எல்லோரும் அமைதியாய் விடுவார்கள். All the kingdom knows him as the emperor. அந்த ராஜ்யாங்கத்திற்கு தெரியும் அவர்தான் அவர் ராஜா என்று. But David does something which is very amazing. ஆனால் தாவீது இப்பொழுது செய்யும் காரியம் பயங்கர ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரும் காரியமாக இருக்கிறது. In the heart of heart, David knows one thing. அவருடைய இதயத்தில் தாவீது ஒன்று அறிந்திருந்தார். Though David is the king of Israel for that time, தாவீது இஸ்ரவேலுடைய ராஜாவாய் இருந்தாலும் David knows, தாவீதுக்கு தெரியும், for Israel
there is only one king. இஸ்ரவேலுக்கு ஒரே ஒரு ராஜா தான் இருந்தார். And that is God himself. அது ஆண்டவராய் இருந்தார். And David knows how to approach this king. அப்பொழுது அந்த ராஜாவின் இடத்தில் எப்படி போக வேண்டும் என்று He தாவீதுக்கு doesn't தெரிந்தது. approach him from the throne. சிங்காசனத்தில் இருந்து அவர் நோக்கி பார்ப்பதில்லை. This is what David does. தாவீது செய்த காரியம் என்னவென்றால் David goes to the temple. தாவீது அந்த ஆலயத்திற்கு சென்று He sits down in the presence of the Lord. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர் இருக்கிறார். What does that mean? அதற்கு என்ன அர்த்தம்? When David sits down, தாவீது கீழே இருந்தால் dust, அங்க தூசி இருக்கிறது. people walk through there. அங்கேதான் ஜனங்கள் நடந்து செல்வார்கள். But he doesn't care about it. ஆனால் தாவீதிற்கு ஒரு கவலையும் இல்லை. Because he knows he's sitting in the presence of the ஏனால் king. தாவீதிற்கு தெரியும் அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார் என்று. And then he prays. அப்பொழுது அவர் ஜெபிக்கிறார். People of God, தேவனுடைய ஜனமே, he has the right posture to pray. அவருக்கு அப்பொழுதுதான் சரியான வார்த்தைகள் வருகிறது ஆண்டவரை நோக்கி Before ஜெபிக்க. David sat down on the floor, inside in his heart he was prostrate before God. அவர் முதலாவதாக ஆண்டவருக்கு முன்பாக அவரை அர்ப்பணித்தார். And this is what he prays. அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபித்த காரியம், He says, who am I, Lord? நான் யார் ஆண்டவரே? Who am I, Lord? நான் யார்? And what is my family? என் குடும்பத்தினர் யார்? People, this is the same question many a times that we ask. We go someplace and if we are insulted, we ask them, do you know who I am? நிறைய நேரம் நாம் கேட்கும் கேள்வியும் இதுதான். நாம் யாராவது நம்மளை நோக்கி ஏதாவது கூறிவிட்டார்கள் என்றால் நாம் கேட்கும் கேள்வி, நான் யார் என்று தெரியுமா? We say, you don't know who I am. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. I know this person. எனக்கு இவங்களை தெரியும். I know that person. எனக்கு அவங்களை தெரியும். All of those things. இதெல்லாம் நாம் கூறுகிறோம். We always want to show who we are. நமக்கு எப்பொழுதும் நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறது. But this is a 180-degree turn where David is saying to the Lord, who am I, Lord? இது முழுவதாக ஒரு திருப்பமாக இருக்கிறது. தாவீது கூறுகிறார் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் யார் என்று. What is my family? என் குடும்பத்தினர் யார்? What he's saying is, அவர் என்ன கூறுகிறார் என்றால், I'm nothing. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. I'm nothing. நான் ஒன்றுமில்லை. My family is nothing. என் குடும்பத்தினர் ஒன்றுமில்லை. When we are getting married, நமக்கு திருமணம் ஆகும் பொழுது two families come together. இரண்டு குடும்பங்கள் ஒன்றாக வருகிறது. There is a lot of ego clash. நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள் வருகிறது. You know my family? என்னுடைய குடும்பம் We come from such and such. என்னுடைய குடும்பம் நான் இங்கிருந்து வந்திருக்கிறோம். Your family is not that great. Our family is great. உங்க குடும்பம் அவ்வளவு பெருசு இல்லை, எங்க குடும்பம் பெரிய குடும்பம். None of our families are greater than the family of David. தாவீதுனுடைய குடும்பத்தை விட நம் குடும்பம் எதுவும் பெரிய குடும்பம் அல்ல. All of those things put those egoistic things in the dustbin. இது அந்த ஒரு கவலைக்கிடமான அந்த நிலைமையை நாம் எல்லோரும் குப்பை தொட்டியில் போட வேண்டும். Just sit down in the presence of the Lord. நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். And say to the Lord, who am I, Lord? ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் யார்? What is my family? என் குடும்பத்தினர் யார்? That you have brought me thus far. என்னை இவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. You have brought me thus far. என்னை இவ்வளவாக அழைத்து கொண்டு உயர்த்தி வைத்திருக்கிறீரே. David is not saying, I have come thus far. தாவீது கூறவில்லை நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று. He said, you have brought me thus far. அவர் ஆண்டவரை நோக்கி கூறுகிறார், நீர் என்னை இவ்வளவாக அழைத்து வந்திருக்கிறீர் என்று. Let us have that attitude in our hearts. அந்த ஒரு தீர்மானத்தை நம் உள்ளத்தில் The Lord எடுப்போம். has brought us thus far. ஆண்டவர் தான் நம்மளை இவ்வளவு தூரமாக எடுத்துக்கொண்டு He'll வந்தார். take us further. இன்னும் நம்மளை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். We know what happened yesterday. நேற்று என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். We know what is going to happen now or what is happening now. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். We don't know what is going to happen tomorrow. ஆனால் என்ன நடக்க போகிறது என்று நமக்கு How தெரியாது. can we face tomorrow? நாளை நாம் எப்படி முன்னேற முடியும்? Because He lives, அவர் ஜீவிப்பதால் I can face tomorrow. நான் கடந்து செல்வேன். Because He lives, அவர் ஜீவிப்பதால் I can face tomorrow. நாளை குறித்து எனக்கு கவலை இல்லை. Because He lives, அவர் ஜீவிப்பதால் I can face tomorrow. என் நாளை குறித்து எனக்கு கவலை இல்லை. Father, in the name of Jesus, ஆண்டவரே, in the name of Jesus, we come to you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா உம்மிடத்தில் வருகிறோம். We come to you with a humble heart, Lord. ஒரு தாழ்மை உள்ள இதயத்தோடு நாங்கள் வருகிறோம் Thanks for ஆண்டவரே. speaking to us, dear God. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. You sent your only Son
உம்முடைய ஒரே பேரான குமாரனை die எங்களுக்காக on the cross அழைத்தீர். for us. சிலுவையில் மரிக்க ஆண்டவரே அப்பா He எங்களுக்காக died, கொடுத்தீர். he was buried, and he rose again on the third day. ஆண்டவரே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் எழுந்தார் ஆண்டவரே. And in his name every knee shall bow and every tongue should confess that Jesus Christ is Lord. அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கால் முடங்கும், எல்லா நாவுகளும் கூறும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று. Today we humble ourselves before you, Lord. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. And we say unto you, நாங்கள் கூறுகிறோம், who am I, Lord? நான் யார் ஆண்டவரே? What is my family? என் குடும்பத்தினர் யார்? It is you who have brought me thus far. நீரே எங்களை இவ்வளவாக It is ஆண்டவரே you அழைத்து who have brought வந்தீர். me thus far. நீரே எங்களை அழைத்து Thank வந்தீர். you, my Lord. நன்றி செலுத்துகிறோம் Thank you அப்பா. for this life. நன்றி இந்த Thank வாழ்க்கைக்காக you for the நன்றி. salvation. ரட்சிப்புக்காக நன்றி. Thank you for your son Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்காக நன்றி. Help me to live a life for you. உமக்காக ஒரு ஜீவியம் வாழ It is உதவி not செய்யும். about me, it is about you. என்னை குறித்து அல்ல ஆண்டவரே, உம்மை குறித்து தான் அப்பா. Help me to live a holy life. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் In நாமத்தில் Jesus' ஜெபிக்கிறோம். name. இயேசு கிறிஸ்துவின் In நாமத்தில். Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் All நாமத்தில். the people say. எல்லோரும் Amen. ஆமென். ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.